ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 8வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மொத்த டீமும் அப்படியே மாசா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தா டீமை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கல்ல, ஆனால் கிடைக்கல. ஸோ எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணனால எல்லாருமே ஜாலியாக அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான். என்னன்னு பார்த்தா ஏன் ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லிடுறான். கண்ணாடியை போட்டு இவங்க ஐடி கார்டை மறந்துட்டாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாரும் ஐடி கார்டு எடுத்து காமிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஜென்ரல் மேனேஜர் இருக்கார்ல, அவர் மட்டும் ஐடி கார்டு மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரு. அவர் மட்டும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சு யாரோ தெரியாதவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கடுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அவரும் டே நான் இங்க ஜென்ரல் மேனேஜரா ரொம்ப வருஷம் இருக்கேன்டா, ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி டீம்மேட்டும் பார்த்துட்டு ஐயோ பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவர் எங்க மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இப்போ உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம பேக் தான் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு வேற நேற்று தேவையெல்லாம் அவார்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதனால அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா அங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே அவார்டு தராம நம்ம பேக்கு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதனால எல்லாரும் வேண்டாம் விருப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம கங்கு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஜாலியா சிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிரிச்சதுனாலே மொபைல் வந்து செம்ம ஹிட் ஆயிருச்சு, ப்ராடக்ட் எல்லாம் ஃபுல்லா சேல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலயும் இப்ப இவங்க சிரிச்சா இதுவும் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே சிரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன பைத்தியமா தனியா சிரிக்க, நான்லாம் சிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஆள் விட்டு எல்லாம் வெளியே வரும்போது நம்ம ஜென்ரல் மேனேஜரோட காலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. ஸோ அதை எடுக்க முடியாம எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சரி கீழே குமிஞ்சு கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி குமியும் போது பேண்ட் வேற கிழிஞ்சிருச்சு. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கண்ணை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாத்துறாரு. பார்த்துட்டு என்ன சார் பூ போட்ட ஜட்டிலாம் போட்டிருக்கீங்க, அவங்க பையனோட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதை பார்த்து இன்னும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா இந்த கங்குங்கிற பொண்ணு மட்டும் சிரிக்கவே மாட்டா. ஏண்டி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, இப்ப கூட உனக்கு சிரிப்பு வரலையா அப்படின்னு சொல்லும்போது சே அப்படின்னு சொல்லிட்டு அவ படி போயிடுறான். இப்ப நம்ம மீயும் பேக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பேக்குனால ஒரு வெயிட் தூக்க முடியலன்னு சொல்லி மீ தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட கை வந்து டச் ஆயிருது. நம்ம பேக்குக்கு வந்து டப்பு 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 டப்புன்னு நெஞ்செல்லாம் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருது. அவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஏன் இந்த மாதிரி இவ பக்கத்துல வந்து நெஞ்சு இப்படி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ நேற்று ஓடிட்டு இருந்தல, ஸோ அதனால தான் அடிக்குது, அதெல்லாம் நீ ஃப்ரீயா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. என்ன கப்புள் வாட்ச்லாம் போட்டிருக்கோம், அப்போ நம்ம கப்புள் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சிடுமூஞ்சி மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன நீ நம்ம 2 டைம் கிஸ் பண்ணிருக்கோம், நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னே தெரியாம நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அவன் வரதை பார்த்துட்டு ஏய் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே கண்ணிலே பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேக்கும் சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ போயிருவேன், நீங்க ஜாலியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா போகாம இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணில் பேசுறது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க நம்ம பேக்குக்கும் புரியல. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு, ஆனா அவர் அட்டன் பண்ணல. இப்போ நம்ம பேக்குக்கும் கால் பண்றாரு, அவனும் அட்டன் பண்ணாம இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் எப்பயும் போல உண்டெல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் வந்துடுறாரு. வந்து 2 பேரும் திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா 2 பேருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்றான், ஒருத்தங்க கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது சாரி சார் நாங்க வேற வேலையில இருந்தோம் அதான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கு கிட்ட உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. நம்ம பேக் தான் டிரைவர் வச்சு தானே ஓட்டிட்டு இருப்பான், ஸோ அவனுக்கு எப்படி ஓட்ட தெரியும், அவன் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது சார் எனக்குலாம் நல்லா ஓட்ட தெரியும், ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்ப நீ தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்கு, அது யார் தரையில கட்டலான்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு பதில் நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் பேக்கையும் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் டிரைவ் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம பேக் பாத்தீங்கன்னா செமையா தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா கஷ்டப்பட்டு நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நீ படி ஜாலியா தூங்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி கடுப்புலயே நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றான், ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோட்டு கடையில் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது அப்ப நீ ரோட்டு கடையில் இருக்கலாம் சாப்பிட்டதே இல்லையா, நீ ஒருவேளை பணக்கார ஃபேமிலியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக்கும் சொல்றான். சரி உனக்கு வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வேணா என் டிரைவர் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ஹலோ செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி பேசுவான். என்னது செக்ரட்டரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்கும்போது செக்ரட்டரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா அப்படியே ஜாலியா அப்படிதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பேக்கும் அப்படியே சமாளிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸ்ல எப்படியாவது நம்ம காங்க வந்து சிரிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேனேஜர்லாம் கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கிம் எல்லாம் மூஞ்சில ஏதோ வரைஞ்சிக்கிட்டு வந்து சிரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மீ வந்து கிச்சு கிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. இப்போ இந்த பக்கம் இவங்களும் பிசினஸ் ட்ரிப்புக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன், சோ ரஷ்யால பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு தான் கொரியாவை தவிர வேற எதுவுமே தெரியாதுல, சோ அதனால இப்போ நம்ம பேக்கும் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது நம்ம பேக் கிட்ட பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிடறாரு. நீங்க வந்து பவர் குரூப்ஸோட சேர்மன் பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்க இதை மட்டும் என் பக்கத்தில் நிக்கிறான்ல இவன்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாலே அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சரி அவரும் ஓகே நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்போ நீங்க என்ன ஏதோ பவர் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் என்ன பார்க்க இப்படி இருக்கான் ஆவாதவனா, இவனையெல்லாம் எதுக்கு சார் நீங்க கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேக்க போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு அவரு. ஏன்டா அவனை தெரியாத மாதிரி தான்டா காமிச்சுக்க சொன்னேன், அதுக்கு நீ அவமானப்படுத்துறியாடா அப்படிங்கிற மாதிரி பேக்கும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு சரி போய் ஒரு ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போகும்போது அங்க கிளீன் பண்ற ஒரு டவல் இருக்கும். ஸோ அது எவ்வளோன்னு கேட்டா 20 ரூபான்னு சொல்றாங்க. 20 ரூபாய்க்கு நம்ம பேக் வந்து கார்டு எடுத்து கொடுக்குறாரு. என்னது 20 ரூபாய்க்கு கார்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கார்டை
கார்டையும் எடுத்து தேய்ச்சி பார்த்தா கார்டு வந்து டிக்ளைன் ஆயிருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து என் பணத்தை நீ யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா நீ தான் என் கம்பெனிக்கு வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருவாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இவன் கார்டுல ஒரு 10 ரூபா கூட கிடையாது, இவன் இவ்வளவு பாவமா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப ரூமுக்குள்ள எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ரூம் கிளீனா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம பேக் தான் இன்னும் அதிகமா சுத்தமா எதிர்பார்ப்பார்ல, போட்டு அவரே இறங்கி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஏன்டா நாளா என்ன சாக்கடையில இருந்தாடா வரேன், நானும் கிளீனா தான்டா இருப்பேன், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேக் கேக்குறான் உங்களுக்கும் நம்ம நாராக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தியா கேட்ட, ரொம்ப ரொம்ப நல்ல உறவுடாது, ஆனா லவ்னு சொல்ல முடியாது, டேட் பண்றோம்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுன்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பேக் தூங்கவே ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கிரஷ் இருக்காங்கல்ல, சோ அவளும் வந்திருக்கா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா என்னோட 3 பாய் ஃப்ரெண்டோட எனக்கு ஒரு டேட் இருந்தது, அவங்கள மீட் பண்ண வந்தேன், சரி பக்கத்துல தான் உங்க வீடு இருக்குல்ல, அதான் அவங்கள அப்படியே வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் என்கிட்ட சாங்ஸிக் பாக்குறதே இல்ல, பேசுறதே இல்ல, அவர் அவாய்ட் பண்றாரு, இப்படியே போனா அவர் இன்னொரு பொண்ணு கிட்ட கமிட் ஆயிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதுவும் உங்களை மாதிரி பொண்ணு கிட்ட கமிட் ஆயிட்டா அவ்வளவுதான், நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வாயுக்குள்ள இருந்த அந்த சிக்கன் பீஸை தூணு துப்பிடுறாங்க. சி என்ன இது அப்படின்னு சொல்லி இவ கேட்கறதுக்குள்ள ஐயோ சாரி தெரியாம துப்பிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ஒன்னும் இல்ல, என் ட்ரெஸ் தான் கரையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் இவங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் தூக்கமே வரல. சரி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கும் போது அதை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம பேக் வந்து முழிச்சிருந்து பாத்துறான். பார்த்தோன்னே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நைட்டு போனை வச்சுட்டு தூங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இவன் ஏன்டா இப்படி பேசுறான், சைக்கோ கில்லராட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்து பயந்துறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணிடுறாரு. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க, முதல்ல போனை கீழே வச்சுட்டு படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பயத்திலே நம்ம ஹீரோவும் கண்ணை மூடி படுத்து தூங்கிடுறாரு. இந்த பக்கம் அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கிரஷும் எப்ப போவானும் தெரியல. இப்ப அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிருது. சரி ஓகே நம்ம ஆபீஸ் போறோம், நல்லபடியா நம்ம மீட்டிங்கை முடிச்சிட்டோம், எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் உள்ள வந்து பார்த்தா அந்த ஆபீஸே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாரும் குதிச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம காங்க சிரிக்க வைக்கிறதுக்காக தான். என்னடா இது மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டுக்கு இவங்களுக்கே ஒண்ணுமே புரியல. இப்போ சரி வந்துட்டீங்களா, சரி போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கான ஒரு பாராட்டு கூட கிடைக்கல. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் இருக்கார்ல, சோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா நேத்து அந்த பிசினஸ்க்காக அந்த ஆபீஸ் போகும்போது அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீங்க எப்படி உங்க கம்பெனில இருந்து வந்து எங்களை அப்ரோச் பண்றீங்களோ அதே மாதிரி தான் பவர் குரூப்ஸ்ங்கிற கம்பெனில இருந்து அவங்களும் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது. அப்போ நம்மளோட மூவ் எல்லாம் யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி பவர் குரூப்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட கம்பெனில இருந்து நீங்க யாரோ ஸ்பை இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜருக்கு தான் எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவரும் அப்படியே அசால்ட்டா விட்டுறாரு. நம்ம ஹீரோ அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நைட் எல்லாருமே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீய பார்த்து நம்ம பேக் வந்து ஹே நீ தயவு செஞ்சு குடிச்சிடாத அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஏன்னு பார்த்தா இவ குடிச்சிட்டானா உண்மையெல்லாம் வளரிடுவாளோ அப்படின்னு நம்ம பேக் பயப்படுறாரு. அவளும் டே நான் தண்ணி தாண்டா குடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ அந்த மேனேஜரும் ஃபுல்லா குடிச்சிட்டு இங்க பாரு நான் எவ்வளவு சொல்றேன், நான் எவ்வளவு கெஞ்சுறேன், இவ்வளவு பண்ணியும் நீ சிரிக்கவே மாட்டல அப்படின்னு சொல்லி கங்க பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது அவளும் அடப்போயா அப்படிங்கிற மாதிரி விட்டுறா. இப்ப வெளியே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோயினுக்காக. நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் எனக்கு தெரிஞ்சாகணும், நீ ஏன் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நம்ம எல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு பேரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னது பேரும் இல்லையா, இங்க பாரு நம்ம 2 டைம் கிஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது என்னது கிஸ் பண்ணா என்ன அர்த்தம்லாம் கேட்கறேன், அது யார் வேணாலும் கிஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிருக்காங்க. இங்க குடிக்காதன்னு சொன்னா நம்ம மீ பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிடறாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு டோரை க்ளோஸ் பண்ண சொன்னா க்ளோஸ் பண்ணி ஹேண்டில தனியா தூக்கிட்டு வராங்க கையில. இதை பார்த்து நம்ம பேக் வேற ஐயோ இவ வேற என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இப்ப அங்க இருக்கிற மைக் எடுத்தீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இவன் நம்மளை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேக் பயத்துல இருக்கும்போது உங்க எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண சிக்கனை நான் தனியா உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே அங்க எல்லாருமே அட இதுதானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி மூச்சை விடுறாரு. இப்ப டக்குன்னு இன்னொரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் இருக்கான்ல இவன் தான் பவர் குரூப்ஸோட சேர்மன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹோட்டல்ல இவன் கிட்ட ஒரு 20 ரூபா கூட கிடையாது, இவன் எப்படி அவ்வளவு பெரிய சேர்மனோட பையனா இருப்பான், இவன் பிச்சைக்கார பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஆமா இவன் ஒரு ரொம்ப ஏழை, இவன்ட்ட காசே கிடையாது, அந்த வெண்டிங் மிஷின்ல 1 ரூபா சில்லற போட்டு ஜூஸை கூட இவனால குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம பேக்குக்கு செம கடுப்பாவது, டே நான் நிஜமாலுமே பணக்காரனாடா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப வெளியே நம்ம ஹீரோயின் செம்மையா குடிச்சிடறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு ஃபைல் வந்து ஆபீஸ்ல மறந்து விட்டுட்டு வந்திருப்பாரு, அதை எடுத்துட்டு வரணும் தனியா போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. கூட வந்துட்டு இப்ப ஆபீஸ்க்குள்ள வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா எல்லாத்துக்குமே என்னோட ஹெல்ப் பண்ணி எதிர்பார்க்கறேன், நான் இல்லைன்னா உன்னால இருக்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே 2 பேருமே அப்படியே ஆக்வர்டா ஆயிருது. இப்ப 2 பேருமே அப்படியே சைலண்ட் ஆகி ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது தான் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப் பாம் இருக்குல்ல,
ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு, சரிவா நம்ம மீட்டிங் ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தாறுமாறா கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வேற பாத்துட்டாங்க, என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ இவங்க இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. பார்த்த உடனே அப்படியே ரெண்டு பேரும் ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா இங்க நம்ம மீய காமிக்கிறாங்க. அவங்களும் அடிச்ச சரக்கெல்லாம் கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போ வந்து தெரியாம நான் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பேக்கும் சரி ஓகே, ஆனா உண்மை சொல்லு, நீ எங்க அப்பாவோட ஆள் தானே, எங்க அப்பாட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கு தானே நேத்து அந்த இடத்துக்கு போனா, நீ அதான போன்ல பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு கொசு பேட் இருந்தது, அதை விற்கிறக்காக கால் பண்ணியிருந்தாங்க, உங்க பையனுக்கு இது ரொம்ப கரெக்டா இருக்கும், இது $500 அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஓ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பேக்கும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு தெரியுமா எனக்கு என்ன ஆகுதுன்னு, உன்னை பத்தி நினைச்சு இங்க பாரு என் ஹார்ட் பீட்ல எவ்வளவு வேகமா ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீயோட கையை தூக்கி வச்சிடறான். இப்போ இந்த பக்கமும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சே என்ன இவ கை வச்சா இன்னும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீ திரும்ப அவனை எடுத்து அடிக்க வரும்போது ஒரு கையை பிடிச்சிடறான். ஒரு கை பிடிச்சா என்ன இன்னொரு கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்கிருந்து நம்ம மீ போயிடுறான். என்னடா இவ அடிஸ்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த 8வது எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.